வேர்ல்டு விஷன் இந்தியா ராஜாபாளையம் பகுதி வந்து அரசாங்கத்தில் இருக்கிறதான மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலகு, மாவட்டத்தில் இருக்கிறதான குழந்தைகள் நலக்குழு, ஆள்கடத்தல் தடுப்பு பிரிவு, தொழிலாளர் நலத்துறை, காவல்துறை இவங்களோடலாம் சேர்ந்து கிராம பகுதிகளில் வந்து விழிப்புணர்வு ஏற்படுத்துகிறோம். குறிப்பாக அரசாங்கம் அமைத்து வைத்திருக்கிற அந்த கிராம அளவிலான குழந்தைகள் பாதுகாப்பு குழுவை வந்து வலுப்படுத்துதல் வந்து வேர்ல்டு விஷன் இந்தியா வந்து முக்கிய பங்காற்றுது. கிராமப்புறங்களில் வந்து சிறுவர் மன்றங்கள் வந்து அமைத்து வச்சிருக்கிறோம். அவங்களுக்கு வந்து குழந்தைகளுக்கான உரிமைகள் என்ன அப்படிங்கிறத சொல்லி கொடுத்துருக்குறோம். அடுத்தது வந்து குழந்தைகளுக்கான உதவி என்ன அப்படிங்கிறத நாங்கள் கற்றுக் கொடுத்துருக்குறோம். அதை அவங்க வந்து தெரிஞ்சுக்கிட்டு ஒருவேளை கிராமத்தில் வந்து ஒரு குழந்தைக்கு வந்து திருமணம் செய்வதற்கு வந்து முயற்சி செய்கிறாங்க, இல்லாட்டா பாலியல் ரீதியாக வந்து ஒரு குழந்தைக்கு வந்து துன்புறுத்தப்பட்டிருந்தா உடனடியாக அந்த குழந்தைகள் மன்றத்தில் இருக்கிற பிள்ளைங்களே அந்த 1098ங்கிற எண்ணை தொடர்பு கொண்டு இந்த எங்கள் ஊரில் இப்படி ஒரு பிரச்சனை நடந்திருக்கு அப்படிங்கிற தெரியப்படுத்தி உடனே அரசாங்கத்திலேருந்து காவல்துறையிலேருந்து வந்து அது சம்மந்தப்பட்ட நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்கிறதுக்கு மேற்கொள்கிறாங்க. எங்கள் ஊரில் வந்து சிறுவர் மன்றம் வந்து 2 பிரிவு இருக்குது. 6லேருந்து 11 வயசு வரையாக உள்ளவங்களுக்கு இயற்கைன்னு பேர் வச்சுருக்கோம். 12லேருந்து 18 வயசு வரையாக உள்ளவங்களுக்கு விவேகம்னு பேர் வச்சுருக்கோம். வேர்ல்டு விஷன் வர்றதுக்கு முன்னால் எங்கள் ஊரில் வந்து குழந்தை திருமணம் வந்து நடந்தது. குழந்தை தொழிலாளர் இருந்தாங்க. சனி ஞாயிறு லீவு அப்படின்னா பேரண்ட்ஸ் வந்து குழந்தைகளை வந்து எங்கள் பக்கத்தில் வந்து கம்பெனி வேலை எங்கள் ஊரில் வந்து பார்த்தாங்க. கம்பெனியில் பேண்டேஜ் துணி மடிக்கிறது, பேண்டேஜ் துணியை காய போடுறது, இந்த மாதிரி வேலைக்கு வந்து சனி ஞாயிறு லீவில் பிள்ளைங்களை அனுப்புவாங்க. இப்படி அனுப்ப போய் சில பிள்ளைங்களுக்கு வந்து நம்ம 10 சம்பாதிக்கிறோம் அப்படிங்கிறதுனால அதிலவே இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதுனால படிப்பை பாதிலேயே நிப்பாட்டிட்டு அவங்க இதே வேலையே பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் வந்து நாங்கள் யாராவது எங்ககிட்ட வந்து தப்பாக நடந்துக்கிட்டாங்க, ஏதாவது தப்பாக பேசுகிறாங்க, நாங்கள் பயப்படுற மாதிரி ஏதாவது சொல்கிறாங்க பேசுகிறாங்க அப்படின்னா நாங்கள் வந்து அதை யார்கிட்டையுமே சொல்ல மாட்டோம். யார்கிட்டையும் சொல்லாமல் வீட்டில் கூட சொல்ல பயப்படுவோம். வீட்டில் சொன்னால் நம்மளை யாராவது அடிப்பாங்களோ திட்டுவாங்களோ அப்படின்னு வந்து பயந்துகிட்டே இருந்தோம். அதுக்கடுத்து வேர்ல்டு விஷன் வந்ததுக்கு அப்புறம்தான் சிறுவர் மன்றத்தின் மூலமாக நாங்கள் வந்து பயப்படக்கூடாது, குழந்தை திருமணம் நடக்கக்கூடாது, குழந்தை தொழிலாளர்கள் இருக்கக்கூடாது. அதுக்கடுத்து யாராவது எங்ககிட்ட வந்து பேட் டச் பண்ணாங்க அப்படின்னா முதல்ல வந்து கத்தி யாரையாவது கூப்பிட்றதுக்கு முயற்சி செய்யணும். அப்படி இல்லைன்னா அந்த இடத்த விட்டு ஓட முயற்சி செய்யணும். ஓடி போய் நமக்கு நம்பிக்கை உள்ளவங்க கிட்ட வந்து அதை முதல்ல சொல்லணும். யார்கிட்டையுமே சொல்லாமல் இருக்கவே கூடாது. நம்ம வந்து அவங்க நம்பிக்கை உள்ளவங்க கிட்ட வந்து சொல்லணும். 4 உரிமைகள் பற்றி சொல்லி கொடுத்தாங்க சிறுவர் மன்றத்தில். வாழும் உரிமை, வளரும் உரிமை, பாதுகாப்பு உரிமை, பங்கேற்பு உரிமை, இந்த 4 உரிமைகள் பற்றி சொல்லி கொடுத்துருக்காங்க. 18 வயசு வரையாக உள்ள எல்லாருமே குழந்தைகள் தான் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 18 வயசு கீழே உள்ளவங்க வந்து திருமணம் பண்ணக்கூடாது, தொழிலாளர் எந்த வேலையுமே பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்படி எங்கேயாவது திருமணம் நடந்ததை நாங்கள் பார்த்தா, அப்படி இல்லைனா வேலை செய்கிறத பார்த்தாலும் நாங்கள் வந்து அவசர கால எண்களுக்கு வந்து ஃபோன் போட்டு சொல்லணும். குழந்தை பாதுகாப்புக்கு வந்து 1098, பெண்களுக்கு வந்து 181, போலீஸ்க்கு வந்து 100. இந்த மாதிரி நம்பருக்கு வந்து நம்ம ஃபோன் போட்டு சொல்லணும். இந்த மாதிரி நம்பருக்கு நம்ம ஃபோன் போடுறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்மளோட மாவட்டத்தை சொல்லணும், அடுத்து நம்மளோட தாலுக்காவை சொல்லணும், அதுக்கடுத்து நம்ம பஞ்சாயத்து, அதுக்கடுத்து நம்ம ஊர், அடுத்து நம்ம தெரு சொல்லிவிட்டு நம்ம எதுக்காக ஃபோன் போட்டோங்கிற பிரச்சனையே சொல்லணும். அதுக்கடுத்து வந்து போக்சோ சட்டம் பற்றி சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த போக்சோ சட்டத்தில் வந்து யாரையும் கேலி கிண்டல் செய்யக்கூடாது. இப்போ யாரும் நம்மக்கிட்ட வந்து தப்பாக நடந்துக்கிறக்கூடாது, யார்கிட்டையும் போய் தப்பாக பேசக்கூடாது, தப்பாக நடந்துக்கக்கூடாது, தப்பாக தொடக்கூடாது, தப்பான புகைப்படங்களை வந்து காமிக்கக்கூடாது அப்படிங்கிறதையும் நாங்கள் வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். போக்சோ அப்படிங்கிற சட்டத்துக்கு வந்து ஜாமீனே கிடையாது, 14 வருஷம் தண்டனை அனுபவித்து தான் ஆகணும். இந்த மாதிரி விஷயங்களை வந்து நாங்கள் மட்டும் இல்லாமல் ராஜபாளையம் ஏடிபியில் மொத்தம் 54 சிறுவர் மன்றங்கள் இருக்குது. 54 சிறுவர் மன்றத்தில் உள்ள எல்லா குழந்தைகளுமே இந்த விஷயத்தெல்லாம் நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். எங்களுக்காக வேலை பார்க்குற வேர்ல்டு விஷன் இந்தியாவுக்கு எல்லா குழந்தைகள் சார்பாக நன்றி தெரிவிச்சுக்கிறோம். நன்றி. செலிப்ரேஷன் மீட்டிங் அட்டன் பண்ணதுக்கு அப்புறமா
பிள்ளைங்களோட தேவைகள் என்ன அப்படிங்கிறத உட்காந்து டிஸ்கஸ் பண்ண ஆரம்பித்தோம். டிஸ்கஸ் பண்ணி நாங்கள் 2 பேரும் அவங்க கொடுக்குற முடிவை வந்து நாங்கள் 2 பேரும் ஒரு முடிவாக்கி அது ஓகேவா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் தான் நாங்கள் பிளான் பண்ணவே ஆரம்பித்தோம். சின்ன சின்ன விஷயங்களை கூட இது வந்து எங்களோட லைஃப்பில் நிறையா மாற்றங்கள் ஏற்படுத்தி இருக்குது. எப்படி அப்படின்னா, இப்போ என்னோடய ஹஸ்பண்ட் வந்து மேக்ஸிமம் வீட்டில் டைம் ஸ்பெண்ட் பண்ணவே மாட்டாங்க. இப்போ இந்த மீட்டிங் அட்டன் பண்ணதுக்கப்புறமா வந்துட்டு நிறையா டைம் எவ்வளோ வேலைகள் இருந்தாலும் எவ்வளோ சூழ்நிலைகள் இருந்தாலும் என் பசங்களுக்காக எனக்காக எங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. இப்போ எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் ஹாப்பியாக இருக்கிறோம். இதுக்கு முன்னாடி இந்த மீட்டிங் அட்டன் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து பிள்ளைங்களை வந்து நான் மேக்ஸிமம் அடிச்சிருவேன், டக்குன்னு அடிச்சிருவேன். இப்போல்லாம் அடிக்கிறது இல்லை. எப்படி அன்பாக ஹேண்டில் பண்ணுறது அப்படிங்கிறது அந்த மீட்டிங்கில் எங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பிள்ளைங்களை எவ்வளோ தூரம் அன்பாக ஹேண்டில் பண்ணலாம், அடிக்காமல் எப்படி பார்த்துக்கலாம், அவங்களுக்கு நல்லது எது கெட்டது எது அப்படிங்கிறதையே இவங்க அந்த மீட்டிங்கில் நிறையாவே சொல்லி கொடுத்தாங்க. நாங்கள் இப்போ அதை ஃபாலோ பண்ணி பிள்ளைங்களை ஹேண்டில் பண்ணுறதுனால எங்களுக்கு அதுவும் ஈஸியாக இருக்குது. இந்த மீட்டிங் கண்டிப்பாக வச்சாங்க அப்படின்னா எல்லாரையும் புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு பெரிய வாய்ப்பாக இருக்கும்.